அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி தாவைக்காவினுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்கறது இது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணாப்புல, ஆனால் எதுக்குமே வழி இல்லாமல் போச்சுன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவருடைய கனவு கோட்டை அத்தனையும் இப்போவே கோட்டையை பிடிக்கக்கூடிய கனவு கோட்டை அப்படிங்கிறது தகர்க்கப்பட்டு விட்டுறதுன்னு தான் பார்க்கணும். அதாவது உங்களுக்கு வீக்னஸ் இருக்கலாம், நீங்கள் வேணும், அவங்க வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்னராக அவங்க இருப்பாங்க, இதெல்லாம் கரெக்டு. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர், அந்த கட்சியில் இதுக்கு முன்னாடி இருந்த 2 பேரும் அப்படி வெளியில் வந்து நீங்கள் வந்தால் தான் ஜெயிப்போம்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பொலிட்டிக்கல் ரீதியில் அவருடைய முகத்தில் தாவேக்கா கரியை அள்ளி பூசி இருக்கிறதுன்னு தான் பார்க்கணும். நீங்கள் ஹைராக்கி படி பார்த்தா அவர் நம்பர் 3ல் வருவார், மேபி பொருளாளர் நீங்கள் வச்சாலும் நம்பர் 4ல் வருவார் நிர்மல்குமார். தலைவர் பதில் சொல்ல போகிறதில்ல, அவர் பிரசஸ் சந்திக்க போகிறதில்ல, இந்த கூட்டத்துக்கே வந்தாரா இல்லையான்னு கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கே தெரியாத அளவுக்கு தான் அங்கே இருக்குது. பொதுச் செயலாளர் அவர் இப்போ கரூருக்கு சிபிஐ சம்மனுக்கு போகிறது சம்மந்தமாக வழக்கறிஞர்களோட ஆலோசிக்கிறார். என்ன பண்ணுறது, தொடர்ந்து போகாமல் இருந்தால் ஜாமீனில் சிக்கல் ஆகுங்கிறதுனால அவர் அடுத்து போனோம், கட்சி வேலையை பார்க்குறதான பெருஞ்சிக்கலில் இருக்காப்புல. 3வது அந்த இடங்கிறது பொருளாளரும், அதுக்கு பிறகு துணை பொதுச் செயலாளர் மேபி வரலாம். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிர்மல்குமார் ரியாக்ட் பண்ணுறாரு. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, 1 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன சொன்னோமோ எங்கள் நிலைப்பாடு அதுதான் இப்போவும் எங்கள் நிலைப்பாடுங்கிறாரு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போனீங்கன்னா 1 மாதங்கிறது கரூர் சம்பவம், அதுக்கு முன்னாடி அன்னைக்கு நாமக்கல்லில் பேசுகிறாரு, அதுக்கு முன்னாடி நாகப்பட்டினத்தில் பேசுனதெல்லாம் கிளாசிக் எக்ஸாம்பிள். ஜெயலலிதா மேடம் உருவாக்கின கட்சி இன்றைக்கி அது எந்த நிலைமையில் இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம், ஆனால் அந்த வாக்காளர்களுக்கு தெரியும் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு. வெளிப்படையாக மதுரை மாநாட்டிலேயே அவர் அதிமுக வாக்காளர்களை குறி வச்சு தான் பேசினார். பாஜகவோட பாசிச கூட்டாளியோட நேரடி கூட்டணிக்கு போயிருக்கிறாங்கலாம் விமர்சித்தார். பட் மேடம் ஜெயலலிதா உருவாக்கின கட்சி இப்படி இருக்கே அப்படின்னு அவர் கண்ணீர் விட்டது தான் 1 மாதத்துக்கு முந்தின ஸ்டேட்மெண்ட்டு. இந்த 1 மாதத்துக்கு நடுவில் என்ன நடந்திருக்குன்னா ஒன்றும் நடக்கலை, தாவேக்கா அமைதியாக இருந்தது, அதிமுக திரும்ப திரும்ப கூப்பிட்டுச்சு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசியாக ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரு இன்விடேஷன் கொடுத்தாப்புல, ஆர்பி உதயகுமார் உங்களை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது, 2026 அவங்க எலெக்ட் ஆகி வந்தாச்சுன்னு சொன்னால் உங்களை காப்பாற்ற முடியாது அது வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக ரஜினி சொன்னது. அதில் ஒரு 2 தவறு பண்ணிட்டார். அது அப்போ சொன்னப்பே அது விமர்சனமாக வச்சாங்க. ஒன்று, இதை சொல்வதன் மூலமாக நீங்கள் திரும்ப ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி எவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு இதை ரஜினி சொன்னார்னு கொண்டு போகிறீங்க. இன்னொன்று, ரஜினி டைலாக் சொன்னால் விஜய்க்கு பிடிக்குமா? இது அடிப்படையிலே கோளாறாக இருக்குது. விஜய் வரணும்னு நினச்சா கூட இந்த வசனத்தை கேட்டால் டென்ஷன் ஆகிடுவார். ஏன்னா காக்கா கழுகு சண்டையெல்லாம் இருக்குது, அது ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சுல்ல, காக்கா கழுகு ஆடியோ ஆடிஷனில் ஆடியோ லான்ச்சில் இவர் ஒன்று பேச அவர் ஒன்று பேசன்னு. ஸோ இதனால நீங்கள் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இல்லைன்னு கலைச்சி விட்டுட்டாங்க. எனவே இப்போ அதிமுக என்ன பண்ண போகுதுங்கிறது கேள்வி. ஆனால் இதுக்கு முன்னால் எவ்வளோ முயற்சிகள் பண்ணாங்க. இப்போ தாவேக்கா கூட அந்த அளவுக்கு பேசலை. இந்த கரூர் துயர சம்பவத்தில் தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் முட்டு கொடுத்த விஷயங்கள் வந்து எந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க. இப்போ கடைசியாக சட்டமன்றத்தில் கூட வந்து தாவேக்காவுக்கான ஆதரவு நிலைப்பாடை தான் அவங்க எடுத்திருந்தாங்க. உள்ள பேச முடியாததெல்லாம் வெளியில் வந்து பேசினாங்க. நயினார் நாகேந்திரன் ஒருபடி மேலே போயே பேசினாரு. இவ்வளவுக்கு பிறகும் அவர்கள் அப்படியே மறுத்திருக்கிறாங்க. நீங்கள் இதில் ஒரு விஷயம் இருக்குது, சட்டமன்றத்தில் அவர் எழுப்பினதுக்கு காரணம் தாவேக்காவை டார்கெட் பண்ணி உள்ளே சேர்க்குறதுங்கிறது. அப்புறம் திமுகவுக்கு எதிர்த்த அரசியலை நம்ம தான் இங்கே உள்ளே பண்ணும்போது அது அந்த 3 நாள் செய்தி சைக்கிளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருந்தாங்க. அது டார்கெட் எப்படி போச்சுன்னா எடப்பாடி விஜய் கொண்டு வந்து விடுவாரான்னு போச்சு. ஸோ அந்த செய்தி லைனில் அவர் கரெக்டாக டார்கெட் பண்ணார். அது உண்மையாக இருக்கா இல்லையா, மக்கள் ஏற்றுக்கிறாங்களாங்கிறதான் தனி விவாதம். அந்த இடத்துல சொல்லப்போனால் பதிலே பேசாத விஜய் வச்சு விவாதம் பண்ணாதீங்க, பேசுகிற என்ன வச்சு பண்ணுங்கன்னு கூட அதை ஒரு எல்லைக்கு கொண்டு போனார். அந்த இடத்துல ஒரு அரசியல்வாதியாக செயல்பட்டு இருந்தாலும் கூட அதுக்கு பின்னாடி நீண்ட கால நோக்கமாக இருந்தது தாவேக்காவை உள்ளே கொண்டு வரணும்னுட்டு தான் அடுத்த கோலா, மீடியம் டேர்ம் கோலா அவங்க வச்சுருந்தது. ஸோ அதை நோக்கி போன பயணத்தில் இப்போதைக்கு ஒரு சர்க்கிள். இப்போ நாளைக்கு என்ன சொல்லலாம்னா, அவர் என்னங்க அந்த கட்சியில் அவர் யாருங்க, துணை பொதுச் செயலாளர் தலைவர் சொன்னாரான்னு பேசினாங்கன்னா அது இன்னும் மோசமாக போகும். 50 ஆண்டு கால 54 வருஷ கட்சி, 54 வருஷத்தில் 31 ஆண்டு காலம் ஆட்சியிலேயே இருந்த கட்சி. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அந்த இதை யார் செஞ்சுருக்கான்னு தெரியல. சீமான் கிளைம் பண்ணுவார் நான் மன்னன்னு. 234 தொகுதியிலும் ஒரே சின்னத்தில் களமிறங்கி ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்ச கட்சி. அந்த ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சதுக்கிறதுக்குள்ளே நாம் தமிழர் அவங்க அதுக்கான முயற்சியில் இருக்காங்க, அதை நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். பட் 234 தொகுதியில் அந்த ஒரே சின்னத்தை இறக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அதை செஞ்சு சாதிச்சு காட்டி ரீசெண்ட் டைமில் நீங்கள் கடந்த 15 வருஷம் எடுத்தால் அஃப்கோர்ஸ் அவங்க ஜெயலலிதா அவர்கள் 2000 பண்ணது, 2016 பண்ணது, 14லையுமே அந்த ஒரு அட்டெம்ப்ட் போச்சுன்னு நினைக்கிறேன். கூட்டணி கட்சிகள் எல்லாம் நின்னா ரட்டை இல்லை,
வா அப்படின்ட்டு நிற்க வைக்கிறது இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட கட்சியினுடைய வரலாறு அதெல்லாம் ரொம்ப வருஷம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 9 வருஷம் வந்து நான் கதை. அப்படின்னு அந்த சமயத்தில் நீங்களும் தான் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்திருப்பீங்க. அவர் வெளியில் டெஸ்பரேட்டாக போய் இப்போ அடுத்து இந்த கொடியாட்டினவங்க எங்கள் ஆளே இல்லைன்னு அறிக்கை விட்டாங்கன்னா இன்னும் மோசமாக போயிடும். இவங்க அந்தளவுக்கு போக மாட்டாங்க, நம்புவோம். அவங்க தான் எதுக்குமே பெருசாக ஆயத்த இருக்காதவங்க இப்போ இன்னைக்கு நகர்ந்துருக்கிறாங்க. எடப்பாடி அவர்களுடைய முயற்சி முதற்கட்டமாக தோல்வியில் முடிந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பட் அவர் மனம் தளர மாட்டார், தொடர்ந்து முயற்சிப்பார். இவரால் முடியலன்னா அடுத்தது டெல்லியில் இருக்கக்கூடிய அவங்க நண்பர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் அங்கே மூவ் பண்ணுவாங்க. பீகார் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுங்க, ஆட்டோவை வெயிட்டிங்லேயே போடுங்க, நாங்கள் வந்து ஏறுறோம்னு அவங்க சில திட்டங்களும் கூட போட்டிருப்பார்கள். இதில் இன்னொரு ஆல்டர்னேட் ஆப்ஷனையும் எடப்பாடி யோசிச்சிருக்கார் அப்படின்னும் ஒரு செய்தி இருக்குது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஜூனியர் விகடனுடைய எடிஷனில் அவங்க ஒரு ஸ்கூப் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, விஜய் வரலாம் வராமல் போகலாம், நீங்கள் நம்ப முடியாது. ஸோ விஜய் இல்லைனாலும் நமக்கு இன்னொரு பலம் வேணும் அப்படின்னா பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி 2 ஃபேக்ஷனாக இருக்குது. அதை சரிப்படுத்துறதுக்கான வேலைகளை எங்கள் தரப்பில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் கடைசியாக சி.வி. சண்முகம் அவர்களுடைய இல்ல திருமணம், ஒரு சகோதரனுடைய வாரிசு, ஐ திங்க் மகளான்னு தெரியல, அவங்க திருமணத்தில் சி.வி. சண்முகம் இல்ல திருமணத்துக்கு ராமதாஸும் போனார், அன்புமணி ராமதாஸும் போனார்கள். சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, அது அதற்கான அச்சாரம் போடப்பட்டிருக்கிறதுன்னு அது சொல்கிறாங்க. அதாவது சுமூகமாக இதை பேசி எப்படியாவது டீலுக்குள்ளே கொண்டு வந்துடணும். இதுவும் பிரிஞ்சு போச்சு அப்படின்னா அப்புறம் திமுக எதிர்ப்பு வாக்கு கண்டமேனிக்கு சதம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எத்தனை கட்சி பிரிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குங்கிற சிக்கல் இருக்குது இல்லையா. இங்கேனா இவரை ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம், அங்கிட்டு வைகோனா மல்லை சத்யா ஒரு பக்கம், அவர் தனியாக பிரிச்சுருக்காப்புல. இங்கே நயினாருக்கு எதிராக அண்ணாமலை என்ன வேலை பார்த்து எப்போ எந்த ஓட்டை பிரித்து தள்ளி விடுவார்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி இந்த சிக்கல்களுக்குள்ளே நம்ம மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் ஒரு முயற்சி அவர் சி.வி. சண்முகம் மற்றவர்களை மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அந்த பாமகவை இணைக்கிறதுக்கான வேலைகளை பாருங்கன்னு டெல்லிக்கு அவர் எடப்பாடி அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு விஷயம் அனுப்பப்பட்டதாகவும், அவங்க நம்ம மயிலாப்பூர் ஆடிட்டர்கிட்ட அந்த வேலைகளை நீங்கள் பாருங்கள் அப்படின்னதும், தேர்தல் நெருக்கத்தில் அது கட்டாயம் செஞ்சிடலான்னு அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பதாகவும் விகடனில் ஒரு விஷயத்தை இன்றைக்கி பண்ணியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் விஜய் வரலனாலும் நம்ம இந்த தயாராகுங்கிற இடத்துக்கு அவங்க இருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே விஜய்க்கு அதிக சீட்டுகள் கொடுத்தால் நம்ம என்ன ஆகிறதுங்கிற யோசனையும் இவங்களுக்கு வரும் இல்லை, அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் துணை முதல்வர் வரைக்கும் ஆட்சியில் பங்கு, அதாவது இது கால கொடுமடா கதிரவான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, ஒரு டெம்ப்ளேட், அந்த மாதிரி விஜய் முதல் மாநாட்டிலேயே அறிவித்தார் நம்மோடு வருகிறவர்களுக்கு ஆட்சியில் பங்கு, நமக்கு தனி பெரும்பான்மை கிடைத்தாலும் ஆட்சியில் பங்குன்னாரு. 1.25 வருஷம் ஆச்சு, இப்போ இது வரைக்கும் யாரும் வரல. மேபி ஜனவரியில் யாராவது வரலாம், எங்கேயும் சேர்க்கப்படாதவர்கள்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைக்கலாம். எப்பயுமே நீங்கள் 3 அணினா 3 அணியில் இடம் கிடைக்காதுக்கு நல்லா அதை ஆரம்பிக்க தான் செய்வாங்க. நீங்கள் கடந்த காலத்தில் ஐ திங்க் டிடிவி அவர்கள், அவர் கூட அசாதுதீன் ஒவைசி கட்சி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், தேமுதிக போய் அதில் தான் நின்னாங்க. இந்த கூத்தெல்லாம் அடைஞ்சி வாகன சீட்டை வாங்கிட்டு ஆள் கம்மியாக இருக்காங்க எங்கள் கட்சி இல்லைன்னு வாகன சீட்டை திரும்ப கொடுத்த வரலாறுலாம் ரிட்டர்ன் பண்ணதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் வரதான் போகுது, அது தனியாக போய்டும். இப்போ திடீர்னு பார்த்தா ஓபிஎஸ் சொல்கிறாரு திமுகவை திரும்ப ஜெயிச்சிடும் போல இருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்கங்கிறாரு. சார், அதிமுககாரன் இந்த மாதிரிலாம் பேசினா உங்கள் மேலே பரிதாபப்பட்டு ஓட்டு போடணும்னு நினைக்கிறனும் போட மாட்டாங்கிற உள்ளதும் அவருக்கு புரியலைங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் இந்த பக்கம் அவர் மற்ற இதுக்கும் தயாராகணும், விஜய் இல்லைனாலும் பிளான் பிக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அதிமுக ஓரளவுக்கு ஒரு தெளிவில் வந்துருச்சோன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இல்லை, இதில் தாவேக்காவினுடைய நிலைப்பாடு என்னதாக இருக்கும்? தனியாக நின்று 2026 எலெக்ஷனில் வெற்றி பெறுறதா, இல்லைன்னா வேற யார்? முதல்ல பொதுச் செயலாளருக்கும் துணை பொதுச் செயலாளருக்குமான முன்ஜாமீனை வாங்கணும். அதற்கு பிறகு இன்னைக்கு அமைச்ச குழுவே அதுக்கு தான். ஏன்னா இப்போ நேற்றைக்கு இப்போ 1 மாத மௌனத்தை கலைத்து அந்த அந்த மௌன விரதத்தை நிறைவு செஞ்சு அவங்க என்ன களத்துக்காக வர போகிறாங்க, 2 ட்விட்டர் பதிவுகளில் அறிக்கைகளை ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது அது காட்டக்கூடியது நாங்கள் மீண்டும் பழையபடி எங்களுடைய அரசியலுக்கு திரும்பி விட்டோம், பேக் டு பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல், எப்பயும் போல் என்ன நடக்குமோ அந்த பாலிடிக்ஸை ஆரம்பிச்சிட்டோன்னு காட்டுறதுக்காக ஒரு குறியீடாக பார்க்கப்பட்டது. முதல்ல வேளாண் நெல் கொள்முதல் அந்த சிக்கல்கள், அதில் கடுமையான 4 கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வரவேற்க தகுந்தது தான். தாமதமாக கட்டலும் கேள்வி வந்துருச்சு இந்த அறிக்கை. 2வது 28 பேரை வச்சு ஒரு குழு அமைத்து அவங்க நிர்வாக குழு அப்படின்னு நேற்றைக்கு அறிவிக்கிறாங்க. அதில் புஷி ஆனந்த் அவர்கள் தலைமையில் தான் 28 பேர் கொண்ட குழு. இதில் பொருளாளர் வெங்கட்ராமன் பேர் இல்லை.
ஏற்கனவே வந்து அந்த திருப்பி கேட்டு வாசல்ல நின்று பவுன்சர்கள்கிட்ட காரில் ஹாரன் அடித்து அவர் வந்து அதாவது ஒரு அரசியல் கட்சியில் நம்பர் 3 இங்கே நம்ம இல்லை நம்பர் 4 வருவாருங்க ஹைராக்கி படி தலைமை குழுவில். சொல்ல போனால் ஒருவேளை அந்த பவுன்சர்களை தாவேக்கா ஏற்பாடு பண்ணியிருக்குன்னா அவங்களுக்கு சம்பளத்துக்கு செக்கில் கையெழுத்து போட வேண்டியவரே பொருளாளர் தாங்க, கட்சி கணக்கில் இருந்து போகுது அப்படின்னா. அவங்க ஹோட்டல் பவுன்சர்ஸா இல்லை இவங்க கூப்பிட்டு வந்தாங்களா நமக்கு தெரியாது, பட் பை சான்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு போட வேண்டியவரே அவர் தான். நீங்கள் திமுக இல்லை அண்ணா திமுக அப்படி பொருளாளரை நிறுத்திட்டு போட்ட முடியுமா? ஒரு காலத்தில் திமுகவின் பொருளாளராக இருந்தவர் எம்ஜிஆர். இன்றைக்கி இருக்க டிஆர் பாலு அவர்களையோ இல்லை அங்கிட்டு திண்டுக்கல் சீனிவாசனை நீங்கள் நிறுத்திவிட்டு யார் நீங்கள் ஐடி கார்டை வச்சுருக்கீங்களான்னு கேட்டுற முடியுமாங்கிறது தனி விவாதம். அரசியல் கட்சியில் செய்ய முடியாது, இவங்க செஞ்சுக்கலாம் ஆச்சா. இப்போ அவர் பேர் விடுபட்டுருக்கு, அவரை திட்டமிட்டு ஒதுக்குறாங்களா? ஏன்னா அவருக்கு ஒரு பேக் ட்ராக் என்ன சொல்கிறாங்க, அவர் கடந்த காலத்தில் விஜயனுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சினிமாவில் இருந்த சமயத்தில் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் அந்த விஷயங்கள்லாம் பார்த்தவர். அதனால தான் அவரோட நெருக்கமாக இருந்தவர், விசுவாசிங்கிறதுனால கூப்பிட்டு வந்து பொருளாளர் பதவி கொடுத்தாங்கன்னு ஒரு ஸ்கூப்பு அவருக்கு பொறுப்பு கொடுத்தப்பே ஓடுச்சு. யாருங்க யாருன்னே தெரியல அப்படின்னு கம்பெனி தானே, கம்பெனியில் வேலைக்கு சேர்றது தானே. ஆடிட்டராக இருந்தவரை கொண்டு வந்து இதுலேயும் ஆடிட் பாருங்கன்னு விடுறது அது. ஸோ அந்த மாதிரி அவர் போட்டாங்க. அவருக்கு அப்போ இன்னும் கூடுதல் நெருக்கம் இருக்கும், கணக்கு வழக்கு மற்ற விஷயங்கள்லாம் பார்க்குறாங்கன்னா. ஏன்னா ஆடிட்டர்ஸுங்களுக்கு எதை கணக்கில் காட்டணும் கூடாது, போனது வந்ததெல்லாம் நீங்கள் ஆடிட்டர்கிட்ட உண்மையை சொல்ல முடியல, டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் போய் சொல்லுவீங்களோ இல்லையோ, இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு ஆடிட்டர்கிட்ட உண்மையை சொல்லணுங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி அவர் இன்னும் கூடுதல் பவர்ஃபுல்லாக போயிடக்கூடாது அப்படின்னு உள்ளுக்குள்ளே கூட இருக்கிறவங்களே அவருக்கு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு தியரி உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு பவர் சென்டர் வந்தால் வேறு. நீங்கள் 2006-11 கலைஞர் அவர்களை சுற்றி அத்தனை பவர் சென்டர்ஸ் உருவாயிருந்தாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸு, ஸ்டாலின் ஒரு பக்கம் இருப்பார், அழகிரி ஒரு பக்கம் இருப்பாங்க, கனிமொழி ஒரு பக்கம் இருப்பாங்க. இப்படியாக பவர் சென்டர்ஸ் இருந்தது அப்படிங்கிறது அவங்கள பிடிச்சி ஆதரவாளர்கள் சீட்டு வாங்குறது போகிறது, இல்லை இப்போ தான் வாரிய தலைவர் பதவி வாங்குறது. இப்படி அதிகாரத்தில் இருக்கும்போது பவர் சென்டர் இருந்தால் பரவாயில்ல. விஜயை பார்க்கணும் இல்லை அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னா புஷி ஆனந்த் பக்கம் ஒரு பவர் சென்டர், வெங்கட்ராமன் பக்கம், ஆதவர்ஜனா பக்கம், அருண்ராஜ் பக்கம், ஜானாராயசாமி பக்கம், இத்தனை பவர் சென்டர்கள்ட்ட எதுக்கு தலைவர் பார்க்க ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் கூட நின்று தளபதியை பார்த்தா போதுங்கிறதுக்கே நீங்கள் இத்தனை பவர் சென்ட்ரல் ரூட்டை பிடிச்சாலும் அவர் டைம் கொடுப்பாரான்னு தெரியாது. இந்த லெவலுக்கு இருக்கும்போது இப்போ அவருக்கு இடம் கொடுக்கல, என்ன ஏதுங்கிறது தெரியல, இல்லை அவர் அதிருப்தியில் இருக்கிறாரா, இல்லை இது திட்டமிட்டு ஒதுக்கப்பட்டதா, இது உள்ளுக்குள்ளே அதை வெடிச்சு வரும்போது போயிடும். பட் இந்த 28 பேரில் ஒன் இண்டியாவில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருவர் பேர் மட்டும் ஒருவேளை எனக்கு அந்த ஒன் இண்டியாவில் பாஜக கூட போகிறதுக்கு தயாராகிட்டாங்களா, ஏன்னா ஒரு இஸ்லாமியர் கூட இல்லைன்னு ஒரு ரிப்போர்ட் பண்ணாங்க. பட் திருச்சியை சேர்ந்து இல்லை திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு ஊரை சேர்ந்த ஒருத்தர், அவருடைய பெயரை பார்த்தா இஸ்லாமியர் போல் இருக்குது, நம்ம அதை கிராஸ் செக் பண்ணாமல் சொல்ல முடியாது. ஆனால் ரெப்ரசன்டேஷன் அவங்க பேசக்கூடிய சமூக நீதி சார்ந்து இல்லை மற்ற விஷயங்கள் இருக்கா, இல்லை வழக்கம் போல் நீங்கள் கொண்டு போய் சோஷியல் இன்ஜினியரிங்கிற பேரில் சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படின்ட்டு எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கீங்களாங்கிறது தனி விவாதம். ஆனால் இத்தனை வருஷமாக இருக்க கட்சி விட்டு இவங்களா கேட்குறீங்களா அப்படின்னும் போது நீங்கள் மாற்றுங்கிறதுனால கேட்குறோம், இல்லை அதே போல் தான் நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா சிக்கல் இல்லை. ஸோ அதை ஒரு தனி விவாதமாக வைக்கலாம். இப்போ இந்த நிர்வாக குழு எதுக்கு கூடுதுன்னா, இன்றைக்கி இன்று முதல் தினசரி கட்சி எப்படி நடக்கணும் அப்படின்னு டே டு டே ஆக்டிவிட்டிஸ், அன்றாட நிகழ்வுகளை வடிவமைப்பது, செயல்படுத்துவது, திட்டமிடுதல், இதற்கு வழிகாட்டுமாதாக இந்த நிர்வாக குழு இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. தலைவர் பேரே இல்லை, தலைவருக்கு தகவல் மட்டும் போகும், அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரா நாங்கள் போய் அவர்கிட்ட அறிக்கை கொடுத்துட்டு வருவோங்கிற நிலைக்கு தான் போயிருக்கு. ஸோ ஆக மொத்தம் விஜய் இப்போதும் கட்சிக்கு முழு நேரமாக கிடைக்க மாட்டாருங்கிற செய்தியும் வந்திருக்கு. அதை முடிச்சுட்டு தான் வெளியில் வந்து கேள்வியே கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கூட்டத்துக்கு அவங்க கொடியெல்லாம் வந்தப்போ சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறீங்க? கூட்டணி குறித்த நிலைப்பாட்டில் நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம். ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடு? அதுக்கு அர்த்தம் ஒன்றும் இல்லை, எடப்பாடி கூட வரமாட்டேன்லாம் நாங்கள் சொல்லலை, எங்கள் தளபதியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு எடப்பாடியார் வந்தால் அவர் சேர்ந்து கொள்ளலாம் என்பது தான் அதனுடைய அர்த்தமாக பதிலாக நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதுக்காக 170 தொகுதி சுற்றுப்பயணம் போனார் விஜய முதலமைச்சராக்கிறதுக்கா? தம்பி போயிட்டு வாங்க தம்பி, நீங்கள் 234 நின்றுங்க தம்பின்றவர். ஸோ அது அப்படியான ஒரு நெருக்கடியான நிலையை நோக்கி தான் இப்போ நகருது. எஸ்ஐஆர்லையும் அவங்க வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்களே. எஸ்ஐஆருங்கிற பேரில்
ஒரு வாக்காளர்களை நீக்கிறதோ சேர்க்கிறதோ வந்து இங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டது? இல்லை, இது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான். கடந்த முறை ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டும்போது ஐ திங்க் புஷி ஆனந்த் போனார்னு நினைக்கிறேன். இது தமிழ்நாடு அரசின் சார்பில் அனைத்து கட்சி பதிவு பண்ணியிருக்காங்கிறாங்க, இவங்களுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது. புஷி ஆனந்த் இந்த செக்ரட்டரியேட்டில் நடந்து தான் ஞாபகம் போனார். பட் இந்த முறை இந்தியா கூட்டணி கட்சியில் இதை கூட்டியிருக்கிறார்கள். ஸோ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்தியா கூட்டணி இன்றைக்கி திமுக கூட்டணியாகத்தான், திமுக தான் இங்கே தலைமை. ஸோ அதில் விஜய் உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. எங்கள் எதிர்ப்பை நாங்கள் வெளியிலிருந்து பதிவு பண்ணுறோம். இப்போ இவ்வளோ நாள் பாஜக எதிர்ப்புன்னுட்டு சீமான் தனியாக தானே அவர் பதிவு பண்ணிட்டு இருக்காரு, இவங்க கூட வராமல். அப்படி ஒரு ஃப்ரண்ட்டாக நாங்கள் போகிறோங்கிற வகையில் வராங்க. பட் அவங்க அதை எதிர்க்கிறாங்கங்கிறத நம்ம வரவேற்கலாம். அருண்ராஜ் அவர்கள் கடந்த காலத்தில் அவர் பிளாக்ல எழுந்த பல ஆர்டிகல்லாம் வெவ்வேறு விதமாக இருந்ததுன்னு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அவர் இன்னமும் அதே நிலைப்பாட்டில் இருக்காரா நமக்கு தெரியல. பட் இந்த இடத்துல ஒரு அரசியல் கட்சியாக அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வகையில் ஓகே. மற்ற டிஸ்கிரிபன்சிஸ் அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? இப்போ வேற ஒரு சிக்கல் வரும். என்னென்னா, தேர்தல் ஆணையத்தோடு அவங்க நிற்பாட்டி அந்த எதிர்ப்பு வருகிறதா, பாஜக வரைக்கும் கொண்டு போகிறாங்களா, இல்லை பாஜகவை சாஃப்ட் ஒன்ல ஹேண்டில் பண்ணிட்டு, ஏன்னா எஸ்ஐஆர் நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா எஸ்ஐஆர் இன்றைக்கு ஆதரிக்கிற அதிமுகவையும் மிக கடுமையாக தேர்தல் ஆணையத்துக்காக வாதாடுகிற வக்காலத்து வாங்குகிற பாஜகவையும் எதிர்க்கணும். நயினாராயணன் கொண்டு வந்து அதில் இடைச்செருகல் அடிக்கிறாரு. சார்னாலே அவங்களுக்கு பயம்தான். யார் அந்த சார்னு கொண்டு போய் அண்ணா பல்கலைக்கழகம் அதில் ஜாயின் பண்ணுறாராம். அந்த வழக்கை முடித்து கன்விக்ஷன் வாங்கி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. முடிக்கப்பட்ட வழக்கையும் அவர் பேசுகிறாருன்னா சரி ஓகே, அது அவருடைய அரசியலாக அங்கே போகுது. அப்போ இந்த எஸ்ஐஆர் எதிர்ப்பு அப்படிங்கிறது அதோடு நிற்கிறதா, இல்லை எஸ்ஐஆரை ஆதரிக்கிற அதிமுகவுக்கான எதிர்ப்பாகவும் இசிஐக்கு வக்காலத்து வாங்குகிற பாஜகவின் எதிர்ப்பாக போகிறதா அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கான்டெஸ்ட் 2026 களம். இந்த சூழல் படி விஜய் ஈல்டாகலைங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறார். எடப்பாடி அவர்களுடைய இந்த கட்ட முயற்சி இந்த ரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல. அது எப்படி மாறுது, என்ன பீகார் எப்படி போகுதுங்கிறதுக்கு பிறகு பிஜேபி எப்படி பார்க்க போகுது, இப்படி பல கணக்குகள் இருக்கு. அவங்க அந்த எலெக்ஷன் முடிச்ச பிறகு தான் இங்கே கவனத்தை திருப்புவாங்க. இங்கே வரதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் மேற்கு வங்கத்தை கவனிச்சு தான் வருவாங்க. கடைசி லெகில் தான் நம்மளும் கேரளாவும் இருப்போம். பார்ப்போம் எப்படி போகுது. தொடர்ந்து பார்ப்போம்.